விண்ணே வீடு என கடந்த 9 மாதங்களாக வாழ்ந்த விண்வெளி நாயகி சுனிதா வில்லியம்ஸ் புன்னகை மாறாத பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு பூமி பந்தில் கால் பதித்துள்ளார். சவாலே நம் சரித்திரம் என்பதற்கு உதாரணமாக இருக்கும் சுனிதா வில்லியம்ஸின் சாதனை வாழ்க்கையின் சில பக்கங்களை புரட்டலாம். சவால்கள்தான் வாழ்வை சுவாரஸ்யப்படுத்துகின்றன. அந்த சவால்களை கடந்து சாதிப்பதுதான் நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது. சுனிதா உதிர்த்த வார்த்தைகள் இவை. குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்க விஞ்ஞானி தீபக் பாண்டியாவுக்கும் ஸ்லோவேனிய வம்சாவளியைச் சேர்ந்த போனிக்கும் 1965ஆம் ஆண்டு மகளாக பிறந்தவர். பன்முக கலாச்சாரம் பொதிந்திருந்த ஒரு குடும்பத்தில் அங்கமாக வளர்ந்த சுனிதாவுக்கு பூமிக்கு மேல் பல மைல் பறக்க வேண்டும் என்ற எண்ணம் சிறுவயதில் இருந்தது. அந்த கனவுதான் இன்று விண்வெளியை வீடாக்கிக் கொள்ளும் அளவுக்கு அவரை கொண்டு சென்றிருக்கிறது. அமெரிக்காவின் நீட்டம் என்ற இடத்தில் பள்ளிக் கல்வியை முடித்தவர். அமெரிக்க கடற்படை பயிற்சி மைய கல்லூரியில் இயற்பியல் அறிவியல் பிரிவில் பட்ட படிப்பை 1987ஆம் ஆண்டு நிறைவு செய்தார். 1995ஆம் ஆண்டு புளோரிடாவில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரியில் பொறியியல் மேலாண்மை படிப்பில் முதுகலை பட்டம் பெற்றார். பின்னர் கடற்படையில் சேர்ந்து சோதனை விமானியாக பணியாற்றிய சுனிதா வில்லியம்ஸை 1998ஆம் ஆண்டு அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா தங்களுடன் பணியாற்ற தேர்வு செய்து அழைப்பு விடுத்தது. இதன் பின்னர் 30 ஆண்டுகளாக விண்வெளி தொடர்பாக நாசா நடத்திய சோதனை மேல் சோதனையில் எல்லாம் சுனிதா சாதனை மேல் சாதனை படைத்தார். அதிக நேரம் விண்ணடை மேற்கொண்ட வீராங்கனை என்ற சாதனைக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் சுனிதா. கிரக சுற்றுப்பாதையில் 608 நாட்கள் வசித்திருந்தது என்பது எத்தனை கடினமானது, சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அதனை சிரித்த முகத்துடனேயே செய்து முடித்திருக்கிறார் சுனிதா. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சென்ற விண்கலம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வான்வெளியிலேயே தங்கிவிட்டது. மரபு ரீதியான உறவு தொடர்பால் தான் இந்தியாவும் அவரை உறவுக்காரர்களில் ஒருவராக பார்க்கிறது. தேசத்தின் மிகப்பெரிய கௌரவத்துக்கு உரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதை அவருக்கு வழங்கி அவரை கௌரவித்தது.